வெல்கம் டு லச்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். அடுப்பே யூஸ் பண்ணாமல் இளநீர் பாயாசம் எப்படி டேஸ்டியாக செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 கப்பு அளவுக்கு இளநீர் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் இளநீ கொஞ்சம் வழுக்கையாக இருக்குது இளநீ, அதை எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்ல கெட்டியாக இளநீ தண்ணி சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இந்த வழுக்க ஒரு அரை கப்பு போல் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு போல் மில்க் மெய்ட் சேர்த்துக்கோங்க. அரை கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு மில்க் மெய்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்ட் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம மில்க் மெய்ட் சேர்க்குறோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மில்க் மெய்டை கூட சேர்க்குறதோ இல்லை குறைக்கிறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். மில்க் மெய்ட் சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அந்த மில்க் மெய்டெல்லாம் கீழே நல்லா இறங்கி இருக்கும். அந்த மில்க் மெய்ட் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பொடியை நல்லா தூவிக்கலாம். நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்க்கலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் சேர்க்க போகிறேன். நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சும்மா கொஞ்சமாக சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ கொஞ்சம் கார்னிஷிங்காக நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.